The balance sheet profit and loss statement for a company வந்து part 2 of schedule number 3 of Companies Act 2013 கொடுத்திருக்காங்க. ரெவென்யூல ரெண்டு விஷயங்கள்ங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், அதர் ரெவென்யூ. இந்த அதர் ரெவென்யூ வந்து டோட்டல் ரெவென்யூல 1% மேலேயோ அல்லது 1 lakhக்கு மேலேயோ இருந்தால் அந்த இன்கமை ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி இல்லைன்னா சிம்பிளி அதர் இன்கம்னு போட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து தான் டோட்டல் இன்கம். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ஓகே, இன்கம் ஸ்பெசிபிக், ஓகே, மோர் தென் 1% ஆஃப் ரெவென்யூ ஆர் 1 lakhக்கு மேல இருந்தால். அப்படி இல்லைன்னா மிச்சத்தை எல்லாத்தையும் அதர் இன்கம்னு நம்ம குரூப் பண்ணிடலாம். இது ரெண்டும் தான் டோட்டல் ரெவென்யூப்பா. ஃபர்ஸ்ட் பிளாக்கா வச்சுக்கலாம். இஸ் தட் ஓகே? சி, நீங்க ஒரு பெரிய சாப்டரை படிக்கிறீங்கன்னா இது வந்து புக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கத்து ஓடும், படிச்சீங்கன்னா மண்டையில் நிற்காது. அப்போ நீங்க என்ன பண்ணோம், ப்ராடர் ஹெட்டிங்கை முதல்ல நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளார இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸி. தட்ஸ் ஹவ் யூ கேன் டூ. ஃப்ரம் த இன்கம் யூ கேன் சப்ட்ராக்ட் த எக்ஸ்பென்சஸ். ஒரு பிஸ்னஸ்ன்னு இருந்தால் என்ன மெயின் எக்ஸ்பென்ஸாக இருக்கும்? மெட்டீரியல் இல்லையா? மெட்டீரியல், அப்புறம் எம்ப்ளாயி லேபர், ஓகே, அப்புறமேட்டு இன்ட்ரெஸ்ட் லைக் ஃபினான்ஸ் காஸ்ட். கேபிட்டல் அசெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதோட வேல்யூ லாஸ் ஆகும். இந்த 4. அப்புறம் மிச்சம்லாம் அதர்ஸில் கொண்டு வந்துடலாம். 5 ஹெட்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் எக்ஸ்பென்சஸில். ஓகே, எக்ஸ்பென்சஸ் பிளாக்ல வரும்போது எக்ஸ்பென்சஸ் பிளாக்ல என்னென்ன எடுக்க போகிறோம் இப்போ சொல்லுங்க. நம்பர் 1 மெட்டீரியல், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல். நம்பர் 2 எம்ப்ளாயி காஸ்ட். நம்பர் 3 எம்ப்ளாயிக்கு அப்புறம் என்ன வருது? ஃபினான்ஸ் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ப்ரிடாமினென்ட்டாக இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் கூட அப்ராப்ரியேஷன் வந்துடும். ஃபினான்ஸ் காஸ்ட். 4th கேபிட்டல் அசெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வேல்யூ லாஸ் ஆகுது இல்லையா? டெப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன். ஓகே, அமோர்டைசேஷன். 5th எக்ஸ்பென்சஸ்ல இங்க என்ன பார்த்தீங்களோ அதே டிட்டோ. இஃப் த எக்ஸ்பென்சஸ் பீயிங் மோர் தென் 1% ஆஃப் ரெவென்யூவோ அல்லது அதோடைய ஓவரால் வேல்யூ 1 lakhக்கு மேலே இருந்தால் தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். அட்மின் ஓவர்ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், ரெண்ட் பெய்ட், வாட் எவர் இட் மேபி, அண்ட் அதர்ஸ். இது தவிர மிச்சம் இருக்கிற எல்லா எக்ஸ்பென்ஸும் நீங்கள் குரூப் பண்ணிடுங்க. ரைட், ஸோ யூ கேன் குரூப் தட். ஓகே, நான் இந்த 5யுமே நீங்கள் உங்களுடைய இன்கம்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் வாட்? ப்ராஃபிட். இதுதான் ப்ராஃபிட். 3rd பிளாக்ல மைண்ட்ல வச்சுக்கலாம், ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கவனிங்க, மெட்டீரியல்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறோம். காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு வில் பி டேக்கன். அதுல பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் த சேஞ்சஸ் இன் ஸ்டாக் வேல்யூ. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 100 rupees இருக்கு, பர்ச்சேசஸ் வந்து 1000 rupees இருக்கு, 1100. க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 200 இருக்குன்னா வாட் இஸ் த காஸ்ட் யூ ஸ்பெண்ட் ஃபார் மெட்டீரியல்? ஸோ இதான் வந்து 900 தான் காஸ்ட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல், தான் மெட்டீரியல் காஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா பர்ச்சேசஸ் எடுத்துக்க சொல்றாங்க 1000. ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கு உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, 100லேருந்து 200 ஆயிடுச்சுன்னா அசெட் இன்க்ரீஸ் இருக்கு. அசெட் இன்க்ரீஸ் இல்லையா? 100 ரூபாய் இருந்த ஓப்பனிங் அசெட், ஸ்டாக்குங்கிறது அசெட். ஓப்பனிங்ல இருந்த அசெட் 100 ரூபாய் வந்தது, க்ளோசிங்ல 200 ரூபாய் மாறி இருக்குன்னா அசெட் இன்க்ரீஸ் இருக்கு. மைனஸ் இஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன்க்ரீசஸ் தட் வேல்யூ வில் பி சப்ட்ராக்டட். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா எவ்வளவு வந்துடுது? 900 வருது. ஸோ அதனால இங்க வந்து ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிற ஆங்கிள் போடாம purchases டைரக்டா போட்டுட்டு the difference between opening stock and closing stock will be taken here. If the closing stock is higher, then that value is subtracted. In a vice versa case, it will be added. Right? நமக்கு ஸ்டாக் வந்து
யூஸ்வலாக இன்வென்ட்ரியில் 4 விதமானது சேர்ப்போம். ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், finished goods and loose tools. Leave that loose tools, that will be a part of depreciation amortization cost வந்துரும். Raw material, work in progress, finished goods இந்த 3 வரும். இதில் opening closing உள்ள difference. Okay, that too this stock difference will be recorded only change happens. Change happens. Predominantly when it comes to the work in progress there will not be change. So அதனால நீங்க work in progress skip பண்ணிடலாம் டைரக்டா. Work in progress not required if the change is insignificant, right? ஒரு பைப்லைன், ஓகே, மாடியில் இங்கே டேங்க் இருக்கு, அந்த டேங்க்லேருந்து கீழே ஒரு பைப் வருது, கீழே ஒரு பைப் வருதுன்னு வச்சுங்க, ஓகே. ஸோ இங்கே நீங்கள் ஒரு பக்கெட் வைக்கிறீங்க, இந்த டேங்க்கில் வந்து ஒரு 1000 லிட்டர் ஃபில் ஆகும், இந்த பக்கெட்டில் வந்து 20 லிட்டர் ஃபில் ஆகும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தண்ணி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2 லிட்டர் இருக்கும். இது ரா மெட்டீரியல் வச்சுக்கலாம், இது ஃபினிஷ்டு குட்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பைப் லைனில் இருக்கிற ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ இருக்கும் ஸ்டாக்கு? எப்போதுமே 2 லிட்டர்ஸ் தானே இருக்கும். அதை போய் ஏன் உட்காந்துட்டு உள்ளார அந்த பைப்பில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், சுகர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் போட்டாங்கன்னா தட் வில் கம் அஸ் சுகர் இன் த லாஸ்ட் ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் டன் உள்ளார இருக்கும், 1 லட்சம் கிலோ உள்ளார இருக்கும். யோசிச்சு பாருங்க, அதோடைய விலை என்னன்ட்டு தேடிட்டு இருக்க முடியுமா? அதில் இருக்கிறது அதோடைய ரேட் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஓப்பனிங்கில் என்ன இருக்கும் அதுதான் க்ளோசிங்லேயும் இருக்கும். இஃப் தெர் இஸ் நோ எனி சேஞ்ச் தெர் வில் நாட் பி எனி சேஞ்ச் ஹியர் இன் காஸ்ட் ஆல்சோ. ஓப்பனிங்லையும் 100 ரூபாய், க்ளோசிங்கும் 100 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்கா தெர் வில் நாட் பி சேஞ்ச். அப்படின்னா பர்ச்சேசஸ் பிகம்ஸ் காஸ்ட் இல்லையா? அதனால ஒர்க் இன் ப்ராக்ரஸ் யூஸ்வலி நாட் ரெக்வயர்ட் டு பி டேக்கன் if the change is insignificant. Most of the cases the work in progress உடைய value insignificant ஆ தான் இருக்கும், அதை நீங்கள் skip பண்ணிக்கலாம். Even though the raw material in this one will have some changes, okay? Yeah, of course this logic will be applicable in the most of the cases. So இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து போட்டா போதும்ங்கிறது லாஜிக். Let's see here, மெட்டீரியல் வரும்போது purchases and the difference between ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஜாஸ்தி இருந்தால் ஆட் ஆகும், க்ளோசிங் ஸ்டாக் ஜாஸ்தி இருந்தால் சப்ட்ராக்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 100, க்ளோசிங் ஸ்டாக் 200 ரூபாய் இருந்தால் 100 மைனஸ் 200 மைனஸ் 100ஆக மாறிடுது. அப்படி தான் சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம வெளியே போடுறோம். தட்ஸ் அ லாஜிக். இன் திஸ் பாயிண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ மே பி கன்ஃபியூஸ்ட், அதுக்காக தான் அதை நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ வில் கெட் த ப்ராஃபிட் ஹியர், வில் கெட் த ப்ராஃபிட் ஹியர். Clear? So income statement ரொம்ப simple. Vertical formatல இந்த income statement நம்ம இப்ப prepare பண்றோம். Is that okay? இதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் ஆஸ்பெக்ட்ல இருந்து இப்ப நான் அடுத்த காம்பனன்ட் நான் டீல் பண்ண போறேன். என்னென்ன டீல் பண்ண போறேன் அப்படின்னாக்க நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோமா இல்லையா? ஓகே, கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன், எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ், பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ், ஆஃப்டர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ், பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ப்ராஃபிட்டை 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம், இன்னொன்று எக்ஸப்ஷனல் ஐட்டம், இன்னொன்று வந்து டேக்ஸ். இந்த 3க்கும் முன்னாடி, அதுக்கப்புறம் 2க்கும் முன்னாடி, அப்புறம் ஒரு ஐட்டத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பின்னாடி அப்படி சொல்லிட்டு கொண்டு வர போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? எக்ஸப்ஷன், எக்ஸ்ட்ராடினரி அண்ட் டேக்ஸ். ஸோ த ப்ராஃபிட் வாட் யூ கெட் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ப்ராஃபிட் இருக்குல்லையா, இந்த ப்ராஃபிட் பேர் என்னது? பிஃபோர் exceptional item, extraordinary item and tax. மூணுத்துக்கும் முன்னாடி. Let's see here, profit before exceptional, extraordinary and tax. அப்ப அதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்? எக்ஸெப்ஷனல் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அண்ட் டேக்ஸ். அதுக்கப்புறம் எதை சப்ட்ராக்ட் பண்றீங்க? எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம், தென் யூ வில் கெட் த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அதுக்கப்புறம் டேக்ஸ் சப்ட்ராக்ட் பண்றீங்க. டேக்ஸ் மேபி டெஃபர்ட் டேக்ஸா இருக்கலாம், கரண்ட் டேக்ஸா இருக்கலாம், போத். அப்படி போட்ட பிறகுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரும். ஆனா எப்போதுமே ஒரு பிசினஸ் வந்து 3 டிவிஷன்ஸா வச்சிருக்கிறாங்க. ஏபிசின்னு 3 ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல சிங்கிற ஆப்ரேஷன்ஸே அவங்களுக்கு லாபமே கொடுக்கல. இப்போ லாபமே கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, லாபம் கொடுக்கும் இது இனிமேல் பிசினஸ் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறத தனியா கண்டுபிடிங்க. இது லாபம் கொடுக்கல இல்லையா, வி சப்போஸ் டு டிஸ்கண்டினியூ இன் மேட்டர் ஆஃப் 1 or 2 இயர்ஸ்ல.
அது ஓடுற வரைக்கும் ஓட்டட்டும், இன்னும் 2 வருஷத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிட போறோம் எப்படி இருந்தாலும் அப்படி சொன்னாங்கன்னா அது பேர் டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன். ஏஎஸ் நம்பர் 24ல நீங்க பாப்பீங்க. ஏஎஸ் நம்பர் 24ல என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன். தட் ஆப்ரேஷன் சப்போஸ் டு பி டிஸ்கண்டினியூட் சம்டைம்ஸ் லேட்டர். டிஸ்கண்டினியூட்னா கவலைப்பட வேண்டாம். பிளான்டு டிஸ்கண்டினியூவிங் இந்த மேட்டர் ஆஃப் 2 இயர்ஸ்ல நம்ம ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப ஏன் ஸ்டாப் பண்ண போறீங்க? இயர் ஆன் இயர் அதோட ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு போகுதா இல்ல இன்க்ரீஸ் ஆகுதா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நல்லா இருக்கும். அப்படின்னா இதோடைய காம்பனன்ட் தனியாகவும் இதோடைய காம்பனன்ட் தனியாகவும் போடுங்க. இதை பத்தி போட்டதான் ஃபர்ஸ்ட் பிளாக் இது வரைக்கும் இருக்கிறது. ஸோ அதான் நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப்டர் த டாக்ஸ் ஃபார் த பீரியட் ஃப்ரம் கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸ். ஃப்ரம் கண்டினியூவிங் ஆப்ரேஷன் அப்புறமேட்டு என்ன வரும்? டிஸ்கண்டினியூடு ஆப்ரேஷன்ஸ் உடைய ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், அதோட டாக்ஸ் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதான் டிஸ்கண்டினியூட். ஸோ இந்த 3 டிஸ்கண்டினியூ பண்ண போறீங்க இல்லையா, அதோடைய ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் மைனஸ் டாக்ஸ் வரது ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ ஃபைனலா ஹோல் பிசினஸ் உடைய ப்ராஃபிட் என்னன்னா இதுவும் சேர்ந்தது தான் இல்லையா. இது கண்டினியூங் பிசினஸ் உடைய ப்ராஃபிட், இது டிஸ்கண்டினியூங் உடைய ப்ராஃபிட், ரெண்டும் சேர்த்தாக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபைனலி வி கெட். ஸோ லெட்ஸ் see here. We'll get profit before exceptional item, extraordinary item, tax. அது நம்ம இப்ப என்ன லெஸ் பண்ணோம்? எக்ஸெப்ஷனல் ஐட்டம் லெஸ் பண்ணோம். then you'll get profit before extraordinary item and tax. இப்போ எதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க? எக்ஸ்ட்ராடினரி ஐட்டத்தை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் வாட்? ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். ஓகே, பிபிடி. இதுதான் பிபிடி ஃப்ரம் வாட்? கண்டினியூவிங் ஆப்ரேஷன். அதுல டாக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் த டாக்ஸ் டு கெட் வாட்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஓகே, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃப்ரம் கண்டினியூவிங் பிசினஸ் இது தனியா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்? ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் ஃபார் டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன். அது சப்ட்ராக்ட் த டாக்ஸ், யூ வில் பி கெட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஆஃப்டர் டாக்ஸ் ஃப்ரம் discontinuing operations, profit after tax. So finally we get the profit after tax here. You have to add up these two, that is the final one. இதான் உங்களுடைய ப்ராஃபிட், இதான் உங்களுடைய ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா இபிஎஸ் கண்டுபிடிக்கணும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ we have to calculate the EPS. EPS வரும்போது what the PAT you have calculated divided by number of shares. இந்த PAT கண்டுபிடிக்கும் போது we again, so EPS கண்டுபிடிக்கும் போது again we have basic EPS and diluted EPS. We'll study all these things in detail along with the accounting standards. AS number 20 அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். basic and diluted இங்க தேவையில்லை, diluted. ஓகே, இதுதான் ஒரு ஃபார்மேட்டா இருக்கணும்னு சொல்லி part 2 of schedule number 3 of Companies Actல கொடுத்திருக்காங்க. I have just made the presentation a simpler way to make you understand easily, right? Come on, make a note of it.